அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம். இதன் அருகில் வந்து பார்த்திங்கன்னா கிடங்கல் ஏரி உபரி நீர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி கொண்டிருக்கிறது அதிகமாக. அதனால் அதை சுற்றி உள்ள வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து தேங்கியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த பக்கமும், இந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த பக்கமும் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். கனமழை வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக ரெண்டு நாட்களாக அந்த பெய்த மழை, பெஞ்சல் புயல் என்று சொல்லக்கூடிய புயலானது கனமழையாக பொழிந்திருக்கிறது. விழுப்புரம் நகரம் முழுவதும் சரி, விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் சரி நல்ல மழையை கொடுத்திருக்கிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரிகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்திரா காந்தி பேருந்து நிலையம், அதே மாதிரி நாகலாபுரம் போன்ற அனைத்து பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேருந்து நிலையத்திலிருந்து எந்த ஒரு பேருந்தும் இந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை. இங்கிருந்து தான் மயிலம், திருவக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து செல்லும். அந்த வழித்தடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் கொண்டு இருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? இப்போது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிடங்கல் ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாய தாமரை செடிகள், கொடிகளாக இருக்கிறதில்ல, அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்திகிட்ருக்காங்க அந்த ஜேசிபி வாகனத்தை வைத்து கொண்டு. மக்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் சிரமப்பட்டுருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டு நாட்களாக பெய்த மழைக்கு இப்படி வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்து இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திரா காந்தி பேருந்து நிலையம். இங்கிருந்து தான் பார்த்திங்கன்னா ஜேசிபி வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மேம்பாலம். அங்கிருந்து மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் ஆர்ப்பரித்து வருவதை. மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த மழை காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாடங்களை உணர்த்தி விட்டு போகிறது. புயல் வந்தாலும் சரி, இது வரலாறு காணாத அளவு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி வந்து உடைத்து கொண்டு உபரி நீரானது வந்து திண்டிவனம் நகரத்து கிடங்கல் ஏரி வருகிறது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பேருந்து நிலையம் போகுதுன்னா நாகலாபுரம் மக்கள் வந்து அதிக அளவில் வரக்கூடிய இடம் சேர்க்கிறது. இந்த ரெட்டைக்கண் பாலம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உபரி நீர் போய் கொண்டு இருக்கிறது. இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் செல்லக்கூடிய வழி. பேருந்தும் இந்த பக்கமாக தான் வரும். இங்கே பாருங்கள் சீட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வீடுகளில் பக்கத்தில் சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அனைவருமே தெரியப்படுத்துங்க. திண்டிவனத்தில் வந்து பெஞ்சல் புயல் காரணமாக பெஞ்சல் புயல் காரணமாக நீரானது நிறைய திண்டிவனம் பேருந்துக்குள் இது நம்ம வந்து இருக்கிறது. அந்த காட்சி தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்களா? நினைக்கலாம். வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக கிடங்கல் ஏரி உடைக்கப்பட்டு அந்த நீரானது உபரி நீரானது திண்டிவனம் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே வந்து அந்த காட்சியை தான் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகள் செல்லக்கூடிய வழி, மக்களும் வாகனங்களும் செல்லக்கூடிய வழி. சரிங்களா? இது மக்கள் வந்து அதிக அளவில் கூடியிருக்காங்க. அனைத்து மக்களும் இங்கே வந்து அப்புறப்படுத்த பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஜேசிபி வாகனங்கள் மூலமாக. கொடிகளை அப்புறப்படுத்தி நம்முடைய சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க. வழிகளை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வகாப் நகர். இந்த வகாப் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. அந்த காட்சி தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு போகிறார்கள். அதே மாதிரி குடியிருப்பு வாசிகளும் அங்கிருந்து இங்கே வருவதற்குள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். ஒரு அத்தியாவசிய தேவைக்கு காரணம் கூட வெளியே வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சி தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாகனங்களும் பாருங்கள் தண்ணியில் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சிரமப்பட்டு போகிறார்கள்.
அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களோட நான் சேனல். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக தண்ணீர் போவதற்கு மக்கள் இந்த பகுதி வீட்டு அருகே வந்து பார்த்தீங்கன்னா தான் செல்ல வேண்டும். தண்ணீர் வந்து சூழ்ந்து இருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? சரிங்க. ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? மழை பெய்து திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு. நம்ம சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அதிக அளவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்தில் உள்ள நாகலாபுரம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தரைப்பாலம் வந்து அடிச்சிருக்கு. எப்படி அடிச்சிருக்குன்றத பாருங்கள். அப்படியே ஆர்ப்பரித்து ஓடுகிறது. நம்ம சொன்னோம் இல்லையா முதல் வீடியோவில் இடங்கள் ஏரி உபரி நீர் வெளியாகிறது. அந்த தண்ணீரானது தான் இங்கே வந்து நிரம்பி கொண்டு செல்கிறது. தன்னோர் பாட்டைக்கு செல்கிறது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை அடித்து கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற நீர்நிலை